Hi friends, welcome to this video. Let us discuss about the unit for our environment. Introduction. The surrounding or space in which a person, animal or plant lives is known as an environment. அதாவது environmentனா என்ன அப்படின்னா ஒரு person, animal, plant அதை சுற்றி இருக்கிற இடம் அதுதான் environment அப்படின்னு சொல்றோம். environment அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே அதில் பயோட்டிக் நான்-பயோட்டிக் எல்லா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அடங்கும். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது சன்லைட், ஏர், வாட்டர், மினரல்ஸ் இதெல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது நான் லிவிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன, பிளான்ஸ் அதாவது உயிர் வாழும் எல்லாமே பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல வரும். பிளான்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா அண்ட் மோர். எக்கோசிஸ்டம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ எக்கோசிஸ்டம் அப்படின்னா ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி. ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்றது ஒரு லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் சேர்ந்து ஒர்க் ஆகுற ஒரு குட்டி கம்யூனிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். எக்கோசிஸ்டத்துல 2 டைப்ஸ் இருக்கு. நேச்சுரல் எக்கோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்னா 2 வகையா அதை பிரிக்கலாம், 2 டைப்ஸா. ஒன்று டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், இன்னொன்று ஆக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா ஃபாரஸ்ட், நிலத்தை சார்ந்ததா இருக்கும். ஆக்வாட்டிக் அப்படின்னா பாண்டு, ரிவரு இதெல்லாமே ஆக்வாட்டிக். அதே ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்னா இப்போ எங்கள் ஃபாரஸ்ட் பார்த்தோமா, ஆர்டிஃபிஷியலாக நம்மளா உருவாக்குற கார்டன், கிரியேட் பண்ணுற கார்டன், இல்லை நம்ம ஒரு பேடி இப்போ வீட்டில் நம்ம நிலத்தில் ஏதாவது விவசாயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் சொல்லலாம். ஆக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அக்வாரியம் சொல்லலாம். இந்த ஃபிஷ் டேங்க் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்த்தோம். இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்க்க போகிறோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்னா பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இன்க்ளூட் ஆல் லிவிங் காம்போனன்ட்ஸ், அதாவது லிவிங் காம்போனன்ட்ஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே இந்த பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்ல இருக்கும். ஏபயோட்டிக்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நான் லிவிங் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. இந்த நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு எக்கோசிஸ்டத்தில் இருக்குன்னா அந்த எக்கோசிஸ்டத்துக்கான லைட்டு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எப்படி இருக்குது, விண்டு, அதோட காற்றுத்தன்மை இதெல்லாமே அந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஏபயோட்டிக்கில் வரும். இப்போ ஒரு இடத்துல வாழ்றாங்க ஒரு இருக்குன்னா அந்த சாயில், அந்த மண்ணோட ஈரப்பதம் எவ்வளோ, அதோட ஏர், ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில்ல எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்கு, இது எல்லாமே எடாபிக் ஃபேக்டர்ஸ்ல வரும். சரிங்களா. இப்போ பாருங்க, பாண்டு நம்ம பார்த்துருவோம். நேச்சுரல் எக்கோசிஸ்டம் பாண்டு, அதோட ஃபிகர் தந்திருக்காங்க. இப்போ நேச்சுரல் எக்கோசிஸ்டம் என்ன, ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்னா வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் ஆகும் எப்படின்னா ஹியூமனோட இன்டர்வென்ஷன் உதவி இல்லாமையே அது ஆல்ரெடி ஃபார்ம் இருக்கும். அதுதான் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஆறு, குளம் இதெல்லாம் நம்மளா போய் ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா, அதுவாகவே ஃபார்ம் ஆயிருக்கும். இதெல்லாம் நேச்சுரல் எக்கோசிஸ்டம் சொல்லலாம். இதை இந்த நேச்சுரல் எக்கோசிஸ்டம் டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம், இல்லை ஆக்வாட்டிக்காக இருக்கலாம். அதாவது நிலம் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல ஒண்ணு நீர் வாழும் உயிரினங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாட்டருக்குள்ள இருக்கிறதெல்லாம் அக்வாட்டிக். சி, ரிவர், லேக், ஆறு, குளம், குட்டை, கடல் இது எல்லாமே அக்வாட்டிக்ல போகும். அதே வாட்டர் பாடியை தவிர்த்து இப்போ லேண்ட்ல வருது, அது டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், மவுண்டன், இந்த பாலைவனம், டெசர்ட், மலை இதெல்லாமே நேச்சுரலா டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியலா நம்ம என்னென்ன எக்கோசிஸ்டம்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளா கிரியேட் பண்றது, அதாவது ஹியூமனா கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுதான் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம். வி ஹேவ் சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். நேச்சுரல் எக்கோசிஸ்டம் போலவே தான் இருக்கும், ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நேச்சுரலா எக்கோசிஸ்டம் இருக்கிறது பெருசாகவும் நிறைய அதில் இருக்கலாம். நம்ம ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணும்போது கம்பேரிங் த நேச்சுரல் அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மச் சிம்பிளர் தென் த நேச்சுரல் எக்கோசிஸ்டம். அப்போ டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்னா நான் என்ன சொன்னேன், நிலம் அப்படின்னாவே டெரஸ்ட்ரியல் வரணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்னென்ன டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா பேடி ஃபீல்ட்ஸ், கார்டன் இன்னுமே நிறைய இருக்கு. நம்ம ஊர் வயலில் போய் பார்த்தோம்னா என்னெல்லாம் இப்போ ஒரு கரும்பு விளைவிக்கிறாங்க பொங்கலுக்கு, இது எல்லாமே அந்த எக்கோசிஸ்டம் எல்லாமே டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். அக்வாட்டிக்ல பார்த்தா ஒரு ஃபிஷ் டேங்க், இது எல்லாமே அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அக்வாரியம், டு யூ நோல என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அக்வாரியம் அண்ட் டெரரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்வாரியம்னா என்னங்க, நம்ம அக்வாரியம் அப்படின்னாவே நமக்கு அக்வா அப்படின்னாவே தண்ணி ஞாபகம் வரணும். டெரரியம் அப்படிங்கும்போது ஒரு நிலம் ஞாபகம் வரும். அக்வாரியம் அப்படின்றது ஒரு பிளேஸ், அதில் அதாவது
அதாவது ஒரு வாட்டர்ல வாழ்றக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் இருக்கும். இது வந்து அக்வேரியம். இந்த அக்வேரியம் வந்து நம்மளே ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலோ இல்லை எங்கேயாவது நம்ம ஒரு பெரிய வெளி இடத்துக்கு போனாலோ லார்ஜ் பில்டிங்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபிஷ் டேங்க்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து அக்வேரியம். டெரரியம் அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டெரரியம் அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை வந்துட்டு நிலத்துல நம்மளாவே வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கான கண்டிஷன், அதாவது அது வந்து என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கணும்னு அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம உருவாக்குறது, இதெல்லாமே வந்துட்டு டெரரியம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு என்விரான்மெண்ட்னா என்ன, எக்கோசிஸ்டம்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ என்விரான்மெண்ட்ல லிவிங் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இருக்குன்னு. ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து ஃபுட் வந்து தேவைப்படுது இல்லையா. இப்போ ஒரு லைஃப்ல வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கணும், ஒரு லைஃப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமுமே ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஃபுட்லேருந்து தான் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் எப்படி வந்து இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸும் ஃபுட்டை யாரெல்லாம் உருவாக்குறா, எப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க, யார் யாரை சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கறது தான் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். இதில் பாருங்க, இந்த ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்ல ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க. அதாவது அவங்களாவே தனக்கு தேவையான உணவை வந்து தயாரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரொடியூசர்ஸ்னும், இன்னொருத்தரை கொண்டு, அதாவது இன்னொருத்தரை பேஸ் பண்ணி தான் அவங்களோட உணவு இருக்கு, ஃபுட் இருக்கு அப்படின்னா அவங்கள கன்சியூமர்ஸ்னும் சொல்லலாம். நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ். ப்ரொடியூசர்ஸ்ன்றது ஒரு ஆர்கானிசம் தான். அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான ஃபுட்டை ஏபிள் டு ப்ரொடியூஸ், அதாவது அதாவே ஏபிள் டு ப்ரொடியூசர் ஓன் ஆர்கானிக் ஃபுட். அது வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பிளான்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் தி மேக் their ஓன் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ஸ்க்கு வந்து நம்ம போய் ஃபுட் ஊட்டுறோமா, இல்லை இல்லைங்களா. பிளான்ஸ் வந்து தனக்கான தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது. ஆக்சுவலி நம்ம வாட்டர்லாம் அதுக்கு ஊற்றலாம், இருந்தாலுமே பிளான்ஸ்க்கான ஃபுட்டை வந்து பிளான்ஸே தான் வந்து உருவாக்கிக்குது. வாட் டு பிளான்ஸ் நீட் இன் ஆர்டர் டு ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமா தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்குது. இதனால தான் இது பேர் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்றோம். நான் பின்னாடி உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோம். கன்சியூமர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், அதாவது ஆர்கானிசம் விச் கெனாட் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட், அதாவது அதனால தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்க முடியாது. அது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து கன்சியூமர்ஸ் சொல்றாங்க. ஆல் அனிமல்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ் தான், எல்லா அனிமல்ஸுமே கன்சியூமர்ஸ் தான். ஏன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது கிடையாது. அது வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கன்சியூமர்ஸை வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ப்ரொடியூசர்ஸை வந்து அட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, கன்சியூமர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ் அப்படின்னு. ஹெர்பிவோரஸ் அப்படின்னா என்னென்னா அனிமல்ஸ் வந்து எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வந்து பிளான்ட் ப்ராடக்ட்ஸை மட்டுமே சாப்பிடுதோ அதில் வந்து ஹெர்பிவோர்ஸ். எக்ஸாம்பிள் டீர், கோட், ஆடெல்லாம் வந்து புல் சாப்பிடும் இல்லையா, இதெல்லாமே வந்து ரேட்டு, இதெல்லாம் வந்து ஹெர்பிவோரஸ் சொல்கிறாங்க. கார்னிவோரஸ்னால் எந்த அனிமல்ஸ் வந்து இன்னொரு அனிமலை சாப்பிடுதோ அது வந்து ஒன்லி வந்து அனிமல்ஸ் மட்டும்தான், அதை வந்து கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்னிவோரஸ் அப்படின்னா அனிமல்ஸ் தட் ஈட் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது ஹியூமன்ஸ் நம்ம இருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், பிளான்ஸையும் சாப்பிட்றோம் அனிமல்ஸையும் சாப்பிட்றோம். இது எல்லாமே வந்துட்டு ஆம்னிவோரஸ். டாக், க்ரோ அதெல்லாமே எக்ஸாம்பிள் சொல்றாங்க. டீகம்போசஸ் அப்படின்னா இப்போ நிறைய நம்ம ஆர்கானிசம் பார்த்தோம் இல்லையா, இப்போ எல்லாருமே உயிர் வாழ்ற எல்லா ஆர்கானிசமும் உயிர் வாழ்ந்துட்டே இருக்கான்னா இல்லை, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து அது சாகுது, ஏதோ ஒரு டெட் ஆகுது இல்லையா, அந்த அது இறந்த அப்புறமா அதில் இருக்க காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் எல்லாம் சிம்பிளர் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக பிரேக்கப் ஆகி, எப்படி பிரேக்கப் ஆகும்னா அதாவது நம்ம சாயிலில் இருக்கிற இந்த இந்த ஆக்சிஜன், நம்ம கிட்ட இருக்கிற இந்த வாட்டர், இதெல்லாமே அது தானாகவே அது பிரேக்கப் ஆகி அது ஒரு பாக்டீரியா ஃபங்கையா நம்ம நிலத்துல வளர செடி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது அது வந்து ஒரு பாக்டீரியா ஃபங்கையா உரமா வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் டீகம்போஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து டீகம்போஸ் ஆகி அதுக்கப்புறம் அகெயின் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, சாயிலுக்கு உரமா யூஸ் ஆகுது. ஃபுட் செயின் என்னன்னா ஃபாரஸ்ட்ல பார்த்தோம்னா மான், டீர் ஈட்ஸ் கிராஸ் அண்ட் இன் டர்ன் வி நோ டைகர் ஈட்ஸ் டியர்ஸ். நமக்கு தெரியும்
புலி வந்து மானை சாப்பிடும், மான் வந்து புல்லை சாப்பிடும். இது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. இன் எனி எக்கோசிஸ்டம் தெர் இஸ் அ செயின் லைக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம். எந்த ஒரு எக்கோசிஸ்டமாக இருந்தாலுமே ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பிட்வீன் ரிலேஷன்ஷிப்பாக வந்து இருக்கிறது உண்மைதான். இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸில் யார் யாரை சாப்பிட்றா இந்த எக்கோசிஸ்டத்தில் அப்படின்றது தான் ஃபுட் செயின் அப்படின்ற பேரால் சொல்கிறாங்க. தி சீக்வன்ஸ் ஆஃப் who eats whom in an ecosystem is called as food chain. நம்ம ஃபுட் செயின் பார்ப்போம். ஃபுட் செயின்னா என்னன்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஃபுட் செயின் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயத்தை தான் அதில் பார்க்குறோம். அதாவது கிராஸ் இருக்கா, கிராஸ் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி. நம்ம என்ன பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் பார்த்தோம். ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னாவே பிளான்ட்டு, கன்சியூமர்ஸ் அப்படின்னாவே அனிமல்ஸு. இந்த மாதிரி தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கிறவங்க ப்ரொடியூசர்ஸ்னும், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க கன்சியூமர்ஸ்னு சொன்னோம் இல்லையா. இந்த ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ்க்கு இடையில தான் நமக்கு இந்த ஃபுட் செயின் நடக்குது. சரிங்களா. ஃபுட் செயின் இன் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல்ல பாருங்க, கிராஸ்லேண்ட் அதாவது ஒரு நிலத்துல எப்படின்னா அதாவது இந்த ஒரு செடி வளர்ந்துருக்கு. அது வந்து செடி வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமா அதுக்கு தேவையான உணவு இது பண்ணிட்டு அது வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடி யார் சாப்பிட்றா, மான் சாப்பிட்றா. மானை யார் சாப்பிட்றா, டைகர் சாப்பிட்றாங்க. இதுதான். இது வந்து டெரஸ்ட்ரியல்ல. இதுவே ஃபுட் செயின் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்துல பாருங்க, அக்வாட்டிக் பிளான்ட். இந்த அக்வாட்டிக் பிளான்ட்டை யார் என்ன அக்வாட்டிக், நெக்ஸ்ட் ஒரு லார்வா, ஃபிஷ்ஷு, பிளான்டிஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இந்த அக்வாட்டிக்ல நடக்குது. இப்போ எனர்ஜி ஃப்ளோ, அதாவது ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் எனர்ஜி. இப்போ சன்லைட் தானே பார்த்தோம். மெயினாக வந்து இந்த பிளான்ட் வந்து ஃபுட்டை வந்து எங்கேருந்து எடுத்துக்குது, அதுலேருந்து தான் நம்ம வரணும். ஏன்னா பிளான்ட்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். பிளான்ட்ஸ் தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்கிறதுனால தான் நம்மலாம் போயிட்டு அனிமல்ஸ்லாம் போய் பிளான்ட்டை சாப்பிடுது, ஹியூமன்ஸ்லாம் போயிட்டு அனிமலை சாப்பிட்றாங்க அண்ட் பிளான்ட்ஸை சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ வந்து இந்த எனர்ஜி வந்து பிளான்ட்ஸில் எப்படி நடக்குது, எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் ஸ்டோர்ட் இன் எ பிளான்ட் பாட்ஸ். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து இந்த பிளான்ட்ல நடக்கிறதுனால தான். இப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடியில் வந்து ஒரு பச்சை, அதாவது இந்த க்ரீன் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் பிக்மெண்ட் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ஒரு குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அந்த க்ரீன் பிக்மெண்ட் தான் என்ன பண்ணுன்னா சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னா சன்லைட்டை அதை அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஏர் சுற்றி இருக்கிற ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை ஸ்டொமேட்டா அப்படின்ற அந்த குட்டி குட்டி அந்த வழியாக வந்து இந்த செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ஊற்றுறோம். இந்த கிரவுண்ட்லேருந்து வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரை வந்து வேர் மூலமாக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வந்துட்டு என்னென்னலாம் செடி எடுத்துக்குதுன்னு பாருங்கள். சன்லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, அந்த ஏரு, நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர், இதெல்லாம் எடுத்துட்டு அந்த செடி வந்து அந்த ஒரு ப்ராசஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்து அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ செடிக்கு வேண்டிய பிளான்ட்டுக்கு வேண்டிய குளுக்கோஸை அதுவே ஃபார்ம் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு தேவையான, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் சுவாசிக்க நமக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவை இல்லையா. ஸோ ஆக்சிஜனையும் தருது. ஸோ செடி வளர்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக தான் இந்த பிளான்ட் வந்து தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்குது. ஸோ எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் ஸ்டோர்ட் இன் த பிளான்ட் பாட்ஸ் when the grass. இப்போ வந்து சன்ல இருக்க எனர்ஜி வந்து பிளான்ட் பாட்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து வெட்டுக்கிளி வந்து போயிட்டு என்ன பண்ணுதுன்னா புல்லை சாப்பிட போகுது. புல் வந்து ஆல்ரெடி சன்னோட எனர்ஜி இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிராஸ் ஒஃபர் யார் சாப்பிட்றா, ஃப்ராக் வந்து சாப்பிட்றா. ஸோ ஃப்ராக் சாப்பிடும்போது கிராஸ் ஒஃபர் கிட்ட இருக்க எனர்ஜி வந்து ஃப்ராக் கிட்ட போகுதா. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த எனர்ஜி நெக்ஸ்ட் அகைன் எங்கன்னா க்ரோ கிட்ட போகுது. இந்த ஃப்ராக் இஸ் ஈட்டன் பை அ க்ரோ. ஸோ இப்போ வந்து நமக்கு என்னன்னா, thus we conclude that primary energy production in the world of the living things is made by plants, that is by photosynthesis. இந்த மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு உயிரினத்தை சாப்பிட்டாலுமே முதல் வந்து எது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷனா நம்மளுக்கு வந்து ஒரு பிளான்ட் தான் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் தான் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணி எல்லா உயிரினங்களுக்குமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து வேலை செய்யுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபுட் செயின் பார்த்தோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் பேஜ் எனர்ஜி ஃப்ளோ நான் சொன்னேன் இல்லையா, சன் கிட்ட இருந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் பிளான்ட் வந்து எனர்ஜி எடுத்துக்குது. இது வந்து பிரைமரி கன்சூமர் கிட்ட போகும், பிரைமரி கன்சூமர் இருந்து செகண்டரி கன்சூமர் கிட்ட போகும், செகண்டரி கன்சூமர் கிட்ட இருந்து டெரிட்டரி கன்சூமர் கிட்ட போகும்.
நெக்ஸ்ட் அந்த டெரிட்டரி கன்சியூமரும் இப்போ வந்து ஒரு உயிரினம் இறக்குது அப்படின்னா அது டீகம்போஸ் ஆகும். அந்த டீகம்போசஸ் ஆகும்போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் அகெயின் வந்து எதுக்கு போகும் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போகும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த உலகத்தில் எனர்ஜி ஃப்ளோன்றது நம்ம அவர் என்வரான்மெண்ட்டில் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? த மைக்ரோ ஆர்கானிசம் ரெடியூஸ் த எக்ஸ்கிரிட்டா அண்ட் த டெட் பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்டு பிரைமரி சிம்பிளர் காம்பவுண்ட்ஸ் அண்ட் புட் தெம் பேக் இன்டு த சாயில். அதாவது டெட் பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெட் பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஒரு சிம்பிளர் காம்பனன்ஸாக ஃபார்ம் ஆகி அகெயின் சாயில் கிட்ட போய் சாயில் கிட்ட இருந்து ஒரு உரமாக திருப்பியும் வந்து மண் கிட்ட இருந்து என்ன திருப்பி செடி வளருது. ஸோ வந்து அது வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து எடுத்துக்குது. இது மூலமாக இந்த பிளான்ஸ் எல்லாம் வளருது. thus we can see that there is a cycle of materials from primary producers to highest level predators அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது பிளான்ட், ஹையஸ்ட் லெவல் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இப்போ புலி, சிங்கம் இதெல்லாம் இருக்குன்னா ஒரு ஹையஸ்ட் லெவல் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம மனுஷங்களை கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து செடிகளையும் சாப்பிட்றோம், அனிமல்ஸும் சாப்பிட்றோம். ஸோ நம்மளாம் இந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஹையர் லெவல் ப்ரிடேட்டர்ஸ் கேட்ட வரையுமே இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, இப்போ எனர்ஜி அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ் கிட்ட பாஸ் ஆகுது இல்லைங்களா? 3 டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ் இன் ஃபுட் செயின் சொல்றாங்க. அதாவது என்னன்னா அனிமல்ஸ் வந்து எந்த அனிமல் வந்து ஈட் பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிடுதோ அது வந்து பிரைமரி கன்சியூமர்ஸ். எந்த அனிமல்ஸ் தட் ஈட் பிரைமரி கன்சியூமர்ஸ் ஆர் செகண்டரி கன்சியூமர்ஸ். இப்போ அனிமல்ஸ் தட் ஈட் செகண்டரி கன்சியூமர்ஸ் உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லலாம். இப்போ டெரிட்டரி கன்சியூமர்ஸ், இப்போ டெரிட்டரி கன்சியூமர்ஸையும் ஹீட் பண்ணுற ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் குவாட்டினரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுட் செயின் வந்து இந்த ட்ராஃபிக் லெவல் அப்படின்னு போட்டு இங்கே சொல்லியிருக்காங்க பாரு. ப்ரொடியூசர்ஸ், பிளான்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ், இதெல்லாமே கன்சியூமர்ஸ். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஃபுட் வாங்கிக்கிறவங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்றவங்க பிரைமரி கன்சியூமர்ஸ், பிரைமரி கன்சியூமர்ஸை சாப்பிட்றவங்க செகண்டரி கன்சியூமர். செகண்டரி கன்சியூமர் கிட்ட இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறோம்னு சொல்லலாம், இல்லை ஃபுட் எடுத்துக்கிறோம்னு சொல்லலாம். இது வந்து டெரிட்டரி கன்சியூமர்ஸ். இவங்க வந்து குவாட்டினரி கன்சியூமர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஆர்கானிசம் யூசஸ் அப் டு 90% ஆஃப் இட்ஸ் ஃபுட் எனர்ஜி ஃபார் இஸ் லைஃப். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ் வந்து உணவு எடுத்துக்குது, இது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு. இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து பிரைமரி கன்சியூமர் வந்து எனர்ஜி எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 90% ஆஃப் த எனர்ஜி வந்து யூஸ் பண்ணும். 10% ஆஃப் த எனர்ஜி வந்து அதோட நியூ பாடி செல்ஸ்ல வந்து இருக்கும். இந்த எனர்ஜி வந்து எப்போ அப்படின்னா இந்த பிரைமரி கன்சியூமர்ஸை எப்போ வந்து ஒரு செகண்டரி கன்சியூமர்ஸ் சாப்பிடுதோ அப்போ வந்து அந்த எனர்ஜி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அது இங்கே அதுதான் சொல்லியிருப்பாங்க. 10% of energy goes into new body cells and will be available to the next animal when it gets eaten. This loss of energy is at each trophic level can be shown by an energy pyramid. அப்படி ஓகேங்களா? இப்போ ரேட் ஈட்ஸ் கிரெயின். இப்போ வந்து ரேட் அப்படின்றது ஒரு தானியத்தை சாப்பிடுது. ஸோ இந்த ரேட்டு கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் எங்கே வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னா அதை சாப்பிட்ற பாம்பு கிட்ட. இப்போ பாம்பு வந்து இப்போ எதுக்கு வந்து இரையாக போகுது அப்படின்னா மயில் என்ன பண்ணும், பாம்பை சாப்பிடும். ஸோ மயிலும் வந்து எதுக்கு ஃப்ரீயா இருக்குன்னா டைகர், லியோபேர்ட் அப்படிலாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து அது இரையாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணால் ஒருத்தர் இன்னொருத்தரை சாப்பிட்றது மூலம் எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா திங்க், நீங்க யோசிச்சு பாருங்க. டூ டைகர்ஸ் ஹேவ் எனி நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க யோசிச்சு பார்த்து என்ன சொல்வீங்க? டைகர் விட டைகர் வந்து டூ டைகர்ஸ் ஹேவ் எனி நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னா இருக்கு. டைகர்ஸுமே வந்து அதை வந்து கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்து மனுஷங்களோ இல்லை வந்து இந்த சில இதில் வந்து crocodile இருக்கு இல்லையா, அது எல்லாமே சாப்பிடுது. இல்லை வேற ஏதோ ஒரு விலங்கு, அதை விட எக்ஸ்ட்ரான விலங்கு அது கூட வந்து ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக சண்டை போடுதுன்னும் போது கூட தெரியாம வந்து டைகர் வந்து இது பண்ணலாம். ஸோ டூ டைகர்ஸ் ஹேவ் எனி நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ்னா இருக்கு. டைகருக்கும் நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் இருக்காங்க. இன் ஆல் ஃபுட்ஸ் தெர் இஸ் அ டாப் லெவல் ஆஃப் ப்ரெடேட்டர்ஸ். எல்லா ஃபுட் செயின்லையுமே ஒரு டாப் லெவல் ஆஃப் ப்ரெடேட்டர்ஸ் இருப்பாங்க. In aquatic ecosystem there are no natural predators for alligator. In a forest there are no natural predators for tigers. அதாவது என்ன சொல்றாங்கன்னா aquatic ecosystemத்துல வெறும், அதாவது இவங்க நம்ம வந்து நார்மலா கேட்டாங்க இல்லையா, டியூ டைகர்ஸ் ஆர் வெரி நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ்னு. இப்போ நான் இதை படிக்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ ஒன்லி வந்து அக்வாட்டிக்ல மட்டும் வச்சு பாருங்க, ஒன்லி டெரஸ்ட்ரியல்ல மட்டும் வச்சு பாருங்க. நாங்கள் டெரஸ்ட்ரியல்ல மட்டும் வச்சு பார்த்தா இன் ஃபாரஸ்ட் நோ நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் ஃபார் டைகரை வந்து கொல்ற அளவுக்கு எந்த ஒரு நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸும் இல்லையா. அதே மாதிரி இந்த அக்வாட்டிக்ல அலிகேட்டர் அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ப்ரெடேட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபுட் செயின், இவ்வளோ நேரம் நம்ம ஃபுட் செயினை பற்றி கற்றுக்கிட்டோம் இல்லையா. இந்த ஃபுட் செயின் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது மூலம் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு அப்படின்னா, ஒரு ஃபீடிங் ரிலேஷன்ஷிப்.
எந்தெந்த இப்போ ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எந்த அனிமல் எதை சாப்பிடும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு நாலேஜ் தானேங்க. ஸோ எக்கோசிஸ்டத்துல என்ன நடக்குது, ஏன்னா நம்மளுமே ஒரு என்வரான்மெண்ட், நம்மளுமே ஒரு எக்கோசிஸ்டத்துல இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபுட் செயின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமா எனர்ஜி ஃப்ளோ எப்படி நியூட்ரிஷன் ஒரு இதுக்கும் இன்னொரு எக்கோசிஸ்டத்துக்கும் ஃப்ளோ ஆகுது, இதையும் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட் வெப் கன்சியூமர்ஸ் have different source of food in ecosystem, do not rely on only one species of their food. அதாவது கன்சியூமர்ஸ் அப்படின்றது இருக்காங்க இல்லையா, அந்த கன்சியூமர்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க எக்கோசிஸ்டத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வேற ஒன்லி ஒன்னை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை. அதாவது இந்த இஃப் யூ புட் ஆல் த ஃபுட் செயின் வித்தின் எக்கோசிஸ்டம், இதை ஒரு இன்டர்குலேட் பண்ணி ஒரு ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லலாம். இதை இந்த டயக்ராம்ல சொல்லியிருப்பாங்க. Food web is very useful to show many different feeding relationship. அதாவது ஒன்று மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்கானிசம்ஸ் என்ன எந்த கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஃபுல்லாகவே ஓவராலாக சொல்கிறது தான் ஃபுட் வெப்னு சொல்கிறாங்க. இதான் இங்கே அழகாக இங்கே ஒரு டயக்ராமில் தந்திருக்காங்க. இதை நம்ம எப்படி டயக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் பாருங்க, பொல்யூஷன்னா என்ன, ஒரு என்வரான்மெண்ட்ல ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல் ஆர் பாய்சனஸோ ஒரு ஆட் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு பொல்யூஷன் நம்ம என்வரான்மெண்ட்ல வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பொல்யூஷன் சொல்றோம். ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் நம்ம பார்த்தோம். ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் 3R பிரின்சிபல். 3R பிரின்சிபல் அப்படின்றது 3R மீன்ஸ் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். எப்படி நம்ம வேஸ்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும், அண்ட் எப்படி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றது. பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு ரெண்டு பிரிக்கலாம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னும் போது மெட்டீரியல் விச் கேன் பி broken down by பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் எர்த்வார்ம்ஸ். அதாவது ஒரு வாழைப்பழம், இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம் இருக்காங்களா, இந்த வாழைப்பழத்தோலை நம்ம சாப்பிட்டு நம்ம போடும் போது கீழே அது தானாகவே பிரேக் டவுன் ஆகும். இந்த மண்ணு கிட்ட இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கை அதுவாகவே பிரேக் டவுன் ஆகி அது அதுல இருக்கிற ஒரு இது உரமா நெக்ஸ்ட் சாயில் கரெக்ட் ஆகும். இதெல்லாம் பயோடிகிரேடபிள். அதே நான் பயோடிகிரேடபிள் மீன்ஸ் மெட்டீரியல்ஸ் தட் cannot be broken down by action of living organism. இது டிகிரேடபிளே ஆகாது. அதாவது நம்ம எவ்வளவு நாள் ஒரு மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சாலுமே அது அப்படியே இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபுட் எல்லா இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்டியரி, குவாட்டர்னரி வெறுமே கன்சியூமர்ஸ் வெறுமே ஒரு சார்ட்டா தந்திருக்குது தான் ஃபுட் வெப். இதை பார்க்கும்போது நமக்கு யார் யாரை சாப்பிட்றா, என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே புரியும். அதுக்காக இதை தந்திருக்காங்க. இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங் அதை பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம என்வரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா அந்த லெசனே ஆரம்பிச்சோம் இல்லையா. ஸோ இந்த என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது நம்ம கடமை. இந்த ஸோ டு ப்ரொடெக்ட் அவர் என்வரான்மெண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட், மேனேஜ் இட் ப்ராப்பர்லி அண்ட் மேக்ஸிமைஸ் ரீசைக்ளிங். ஸோ என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா எது இம்பார்ட்டன்ட், நம்ம வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா. வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் தட் ஹாஸ் பின் யூஸ்ட் பட் இட் நாட் வாண்டட் எனிமோர். வேஸ்ட் அப்படின்றது ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், அது யூஸ் ஆயிருக்கும் பட் இப்போ எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயத்த வேஸ்ட்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னா மேபி அது புரோக்கன் ஆயிருக்கலாம், இல்லை அதோட ஆயுட்காலம், அதாவது அது ரொம்ப பழசாயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக அது வேணாம் அப்படின்ற சொல்கிறது தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லல. அது பர்பஸ் முடிச்சு போயிருக்கலாம். எவ்ரி ஒன் எல்லாருமே நம்ம வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோங்க. இதுதான் இந்த வேஸ்ட் நம்மளோட எக்கோசிஸ்டம் ரொம்பவே இம்பாக்ட் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் அஸ் டு நாட் நோ வேர் எவர் கார்பேஜ் கோஸ். நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல நம்ம போடுற குப்பைலாம் எந்த பக்கம் போகுது, என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. நம்ம ஸோ இந்த லெசன் எதுக்காகனா நம்ம எதை மாதிரி வேஸ்ட்லாம் பண்ணுறோம், இது எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா. there are many types of waste. there is a liquid waste, அதாவது லிக்விட் வேஸ்ட் ட்ரைனேஜ்லாம் இருக்குது, அது லிக்விட் வேஸ்ட்னு சொல்கிறோம். கேஸஸ் ஹைடிங் இந்த ஏர், நம்ம சுவாசிக்கிற ஏரில் நிறைய இம்பார்ட்டன்ட் இல்லாத கேஸஸ்லாம் ஹைடிங்காக மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஏர் பொல்யூஷனை உருவாக்கும். ஸோ சாலிட் வேஸ்ட்டு நம்ம குப்பை போயிட்டு கார்பேஜில் போடுறோம், இதெல்லாமே வேஸ்ட் பின்ஸில் போய் அங்கே ஏதாவது ஒரு லேண்டில் ஃபில் பண்ணி வைக்கிறாங்க, இதெல்லாமே சாலிட் வேஸ்ட்டு.
இப்போ இந்த வேஸ்ட்ல வந்து பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன வேஸ்ட்டை? சாலிட் வேஸ்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். சாலிட் வேஸ்ட்டை பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள் என்ன அப்படின்னா த டேர்ம் பயோடிகிரேடபிள் அப்படின்ற வார்த்தைனா ஈஸிலி டீகம்போஸ் ஒரு நேச்சுரல் ஏஜென்ட்ஸ், அது வாட்டரோ ஆக்சிஜனோ ஒரு அல்ட்ராவயலட் சன் கிட்ட இருந்து அல்ட்ராவயலட் ரேஸ் வரும் இல்லையா, அது மைக்ரோ ஆர்கானிசம், இது எல்லாமே வந்து ஈஸிலி வந்து ஒரு ஒரு திங்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள் எல்லாமே இந்த இமேஜ் தந்திருக்காங்க பாருங்க. இப்போ வந்து எல்லா ஃப்ரூட்ஸை சாப்பிட்றோம், அதோட தோல் எல்லாமே இருக்குன்னா அதை நம்ம எங்கேயாவது போட்டோம் அப்படின்னா அது வந்து டீகம்போஸ்ட் ஆகிடும் நேச்சுரலாகவே. இது எல்லாமே வந்து பயோடிகிரேடபிள். இங்க பாருங்க, one can notice that when a dead leaf of banana peel through outside. இப்போ வந்து ஒரு பேக்டரி அதாவது ஒரு மடனா சாப்பிட்றோம்னா அதோட தோல் நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பாக்டீரியா ஃபங்கை ஆர் ஸ்மால் இன்செக்ட்ஸ் இன் டைம் பீரியட் அது வந்து பயோடிகிரேடபிள் ஆகி அது எதுக்காக யூஸ் ஆகும்னா இந்த செடியெல்லாம் வளருது இல்லையா, அந்த செடி வளர்றதுக்கு உரமா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், வாட்டர், மாய்ஸ்சர் அண்ட் ஹீட் இதுவாகவே வந்துட்டு அந்த ஒரு நம்ம போடக்கூடிய ஒரு பனானா தோலாக இருக்கலாம், இது ஆரஞ்சு தோலாக இருக்கலாம், ஏதோ அதை வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மை சிம்பிளர் யூனிட்டாக அதுவும் அதான ஒர்க் அது தானாகவே பண்ணிக்கும். இதனால நமக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ வந்து இது வந்து பயோடிகிரேடபிள். நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னா என்னன்னா மெட்டீரியல்ஸ் விச் cannot be broken down or decomposed into soil by micro organism. அதாவது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட் தான். ஒரு நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் ஆக்சிஜனாலேயோ இல்லை ஒரு வாட்டராலேயோ ஒரு மாய்ஸ்டராலேயோ அந்த அந்த மெட்டீரியலை எதுவுமே டீகம்போஸ்டே பண்ண முடியல, broken அவுட்டே பண்ண முடியல அப்படின்னும் போது அது நான் பயோடிகிரேடபிள் சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல், மெட்டல் ஸ்கிராப்ஸ், அலுமினியம் கேன்ஸ் இதெல்லாமே நான் பயோடிகிரேடபிளுக்கு எக்ஸாம்பிள். இப்போ வந்து வேஸ்ட்லேயே இப்போ வந்து பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிளுக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லலாமா? பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா என்ன? ஃபுட் வேஸ்ட்டு, பிளான்ட் வேஸ்ட்டு, அனிமல் வேஸ்ட்டு, இது எல்லாமே பயோடிகிரேடபிள். அப்புறம் காட்டன், இப்போ வந்து காட்டன் நேச்சுரல் ஃபைபர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. பேப்பர் வேஸ்ட் இதெல்லாம் சொல்லலாம். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலு, அலுமினியம் கேன்ஸு, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, நெக்ஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இதெல்லாமே வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் சொல்லலாம். டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் போன்ஸ் பயோடிகிரேடபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனிமல் போன்ஸ் வந்து பயோடிகிரேடபிள். எஸ், ஆமாம், அது வந்து பயோடிகிரேடபிள் தான். என்னன்னா சீக்கிரமாக ஆகாது. ஏன்னா அந்த எலிமெண்ட்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாட்கள் வந்து தேவைப்படும். ஆனால் இது வந்து பயோடிகிரேடபிள், டீகம்போஸ் ஆகிடும். ஆல் டைப் ஆஃப் கிளாத்ஸ் பயோடிகிரேடபிள் கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் கிளாத்ஸும் பயோடிகிரேடபிள் கிடையாது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸால் மேடப் ஆயிருக்கும், காட்டன் இதெல்லாமே வந்து பயோடிகிரேடபிள். அதே வந்து சிந்தட்டிக் ஃபைபரால் சில கிளாத்ஸ் எல்லாம் மேடப் ஆயிருக்கும், இதெல்லாம் வந்து நான் பயோடிகிரேடபிள். ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நோ அப்படி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ராணி ஏர் கார்பேஜ் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி அப்படின்னு என்னன்னா ராணி அப்படின்றவங்க கெட்ஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல், சி இஸ் ஹங்க்ரி. அவங்க வந்து ஸ்கூல்லேருந்து வராங்க. அவங்க ரொம்பவே ஹங்க்ரியாக இருக்கிறதுனால பனானா சாப்பிட்றாங்க அண்ட் சிப்ஸ், பேக்கெட் சிப்ஸையும் சாப்பிட்றாங்க. ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பனானா பீலையும் பிளாஸ்டிக் சிப்ஸையும் ஒரே ஒரு வேஸ்ட் பின்னில் கலந்து போட்டுடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த ரெண்டு இது வந்து ஒன்று வந்து பயோடிகிரேடபிள், இன்னொன்று வந்து நான் பயோடிகிரேடபிள். ஸோ இது ரெண்டுமே வந்து கலந்துருக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாக்கெட் அந்த அந்த டஸ்ட்பினே வந்து ஒரு மாதிரி டர்ட்டி ஆகுமா, ரெண்டும் கலந்து. அகெயின் வந்து இப்போ இந்த குப்பையெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்லி ராணி ஹவுஸ் மட்டும் கிடையாது, பல வீட்டிலேருந்து இந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து டம்ப் பண்ணி இப்போ வந்து அவங்க வந்து நெருப்பு வைக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஆக்சுவலி இதில் என்ன நடக்கும், அவங்க போட்டது நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டும் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆகும், இதுலேருந்து வர பேர்னிங் ஆஃப் த வேஸ்ட், அந்த ஆஷ் எல்லாமே வந்து நமக்கு சாயில் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ரெயின் வருது அப்படின்னா கூட இந்த டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் வந்து இந்த கிரவுண்டுக்கு போகும். சம் ஆஃப் த ரெயின் வந்து கிரவுண்டுக்கே போகிறதே கிடையாது. எதனால் அப்படின்னா பிளாஸ்டிக் கார்பேஜ் எல்லாமே வந்து நம்ம போய் புதைச்சி வச்சிருக்கிறதுனால. ஸோ வந்துட்டு இந்த ரெயின் வந்து மேலேயே தங்கினா என்ன ஆகும், நிறைய வந்து மஸ்கிட்டோ இதெல்லாம் வந்து அன்வான்ட் டிசீஸ், டெங்கு அண்ட் மலேரியாவை வந்து உருவாக்கும்.
கவுஸ் அண்ட் டாக்ஸ் வந்து என்ன ஓப்பன் டம்ப்ல போயிட்டு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுது இல்லையா? இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த வேஸ்ட்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம போறதுனால மெனி திங்ஸ் தட் ஆர் நாட் குட் டு ஈட் சச் ஆஸ் இப்போ வந்து பிளாஸ்டிக் இதெல்லாமே வந்து டாகு கவெல்லாம் கூட சாப்பிடக்கூடாது. பட் நம்ம பண்ற சின்ன தப்பால அந்த அனிமல்ஸும் கெட் கன்ஃபியூஸ்டு அண்ட் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு அதுவுமே வந்து சிக் ஆகுது. சரிங்களா? ராணி அப்படின்றவங்க ஸ்டூடெண்ட், உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஷி டஸ் நாட் வாண்ட் டு மேக் அனிமல் சிக்ஸ், ஷி டஸ் நாட் வாண்ட் டு பொல்யூட் பியூட்டிஃபுல் டவுன், ஷி டஸ் நாட் லைக் மஸ்கிட்டோஸ் அண்ட் விஷஸ் தட் நோ ஒன் எவர் கெட் சிக் ஃப்ரம் அதர். அவங்களுக்கும் வந்து ஒரு யாரும் வந்து பொல்யூட் ஆகக்கூடாது, யாரும் சிக் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்குது. அப்படின்னா ராணியோட டிசிஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, ஐ பிளான்ட் ட்ரீஸ் அண்ட் ரெடியூஸ் ஆல் டைப் ஆஃப் பொல்யூஷன். எல்லாமே புரிஞ்சுக்கின அப்புறம் நான் வந்து ட்ரீஸை வளர்ப்பேன், இந்த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷனை வந்து அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. த வேஸ்ட் ஹைரார்கி ஆர் பிரமிட் ஷோஸ் பெஸ்ட் வேஸ் டு மேனேஜ். இப்போ நம்ம சாலிட் வேஸ்ட் ரெண்டாக பார்த்தோம் இல்லையா? அந்த சாலிட் வேஸ்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 3R பிரின்சிபல் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குங்க. அது 3R பிரின்சிபல் அப்படின்னு என்னன்னா ரெடியூஸ், அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதுதான் வந்து 3R பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் த யூசேஜ் ஆஃப் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு யூஸ் ஆகாத அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னாவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து வாங்கக்கூடாது. எனக்கு தேவையே இல்லை, நான் எதுக்கு பை பண்ணி அதை வேற எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். தேவையில்லாத பொருளை அவாய்ட் பண்ணிடலாம். பிஃபோர் யூ பை எனி திங் திங்க் தட் டூ ஐ ரியலி நீட் இட். உங்களுக்கு அது உண்மையிலேயே தேவைப்படுதா? அதே மாதிரி பிளாஸ்டிக் பேக் ஆகியிருக்க ஃபுட்டோ இதெல்லாம் நம்ம வாங்குறது வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு பாதிப்பு தரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட். ஓகேங்களா? ரெடியூஸ். இப்போ வி கேன் ரெடியூஸ் த வேஸ்ட். அதாவது நம்ம வந்து எந்த பொருளுமே யூஸ் பண்ணாமே இருக்க முடியாது இல்லையா? நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் ஸோ வந்து ரெடியூஸ் பண்ணலாம். வி கேன் ரெடியூஸ் த வேஸ்ட் பை யூசிங் த டூரபிள் குட்ஸ் தட் லாஸ்ட் லாங்கர் இன்ஸ்டெட் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் யூஸ்டு ஒன்ஸ் இன் த்ரூ வே. இப்போ பாருங்க, நம்ம வந்து பேப்பரில் எழுதுகிறோம், நம்ம வந்து ஒரு சும்மா அங்கங்கே விட்டு விட்டாக எழுதாமல் ஒரு பொருளை ஒழுங்காக யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணி முடிக்கணும். இப்போ அன்னெசரி பிரிண்டிங், நமக்கு தேவையில்லாத அன்னெசரி பிரிண்டிங் மூலமாக படிக்கிறதை விட எலக்ட்ரானிக். ஸோ வி கேன் ரெடியூஸ் த வேஸ்ட் பை யூசிங் டூரபிள் குட்ஸ். அது நம்ம வந்து அன்னெசரி பிரிண்டிங்கு, எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸ், ஸோ நியூஸ் பேப்பர் வந்து ஷேர் பண்ணி படிக்கிறது, மேகசின்ஸ் இதெல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒரு புக் அப்படின்றத விட ஷேர் பண்ணலாம். இப்போ வீட்டிலே 2-3 பேர் இருக்கோம் அப்படின்னா 2-3 பேரும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் வாங்காமல் ஓவராலாக அந்த புக்ஸை கூட ஷேர் பண்ணி படிக்கலாம். இதுதான் வந்து ரெடியூஸ்ன்னு சொல்கிறாங்க. ரீயூஸ் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை வந்து ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கணும். இன்ஸ்ட் ஆஃப் யூஸிங் பிளாஸ்டிக் பேக்ஸ், பென்ஸு, பேட்ரிஸ் இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா
கிளாத் பேக்ஸு, ஃபவுண்டன் பென்ஸு இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ரீயூஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் ஃபார் அதர் பர்பஸஸ். எப்பவுமே ஒரு பொருளை வந்து இந்த விஷயத்துக்கு இல்லைன்னா வேறு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா, அகெயின் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும், வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணாமல். பாருங்க, லீஸ்ட் ஃபேவரபிள், மோஸ்ட் ஃபேவரபிள். நம்ம என்னெல்லாம் மோஸ்ட் ஃபேவரபிள் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணலாம், அகெயின் அதுக்கடுத்து ரெடியூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், ரீசைக்கிள். அதுவும் லேண்ட்ஃபில் அப்படி தான் லீஸ்ட் ஃபேவரபிளே. இங்கே வந்து லேண்ட்ஃபில் அப்படின்றது இந்த மண்ணில் கொட்டி வைக்கிறது தான் எதுவுமே பண்ண முடியாத பட்சத்துக்கு தான் அது லாஸ்ட்டாக இருக்கணுமே தவிர, அவாய்டு மோஸ்ட் ஃபேவரபிளாக நம்மளால் பண்ணக்கூடியது இந்த இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் சொல்லியிருக்காங்க, அவாய்ட்லேருந்து நம்ம பண்ணலாம், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரீசைக்கிள் ப்ராசஸ் பை விச் வேஸ்ட் மெட்டீரியல் ஆர் யூஸ்டு டு மேக் நியூ ப்ராடக்ட். அதாவது ஒரு வேஸ்ட் மெட்டீரியலை நியூ ப்ராடக்ட்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே ரீசைக்கிளிங் சொல்கிறாங்க. யூஸிங் ஓல்டு கிளாத் டு மேக் பேப்பர் அண்ட் மெல்டிங் சம் பிளாஸ்டிக்ஸ் டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ், பிளாஸ்டிக் போர்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் பைப்ஸ். அதாவது ஓல்டு கிளாத்து அண்ட் பேப்பர் அண்ட் மெல்டிங் சம் பிளாஸ்டிக்கை வந்து என்னமான ஃப்ளோர் மேட்ஸ், பிளாஸ்டிக் போர்ட்ஸ் இது மாதிரிலாம் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு பொருளை வந்து ரீசைக்கிள் பண்ணி வேற ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்போஸ்ட் process of degradation of organic waste into manure by the action of microorganisms is called composting. கம்போஸ்ட் அப்படின்னா டீக்ரேடேஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணுறோம் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமா, அதுதான் கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வெஜிடபிள்ஸ், இந்த யூஸ் ஆகாத இல்லை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதோட பீல்ஸ் இதெல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து ஒரு டம்பில் போட்டு நம்ம வந்து கம்போஸ் பண்ணால் நமக்கு சாயில் ஃபெர்டிலிட்டி, அதாவது ஒரு ஃபெர்டிலைசர், நேச்சுரல் ஒரு இயற்கை உரமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இன்சினரேட் அப்படின்னா சாலிட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ அந்த சாலிட் வேஸ்ட்டை ஒரு ஒரு இதுக்குள்ளே போட்டு, அதாவது ஒரு பெரிய டூரிங் இன்சினரேஷன் பெரிய அமௌண்ட் ஆஃப் ஹீட் தந்து அந்த கண்டாஜியஸ் டிஷஸ் அண்ட் காசிங் ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணுறது. வி கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஹீட். ஸோ வந்து ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட், அதாவது ட்ரக்ஸு, மெடிசனு, பிளட்டு, பஸ்ஸு, இந்த இதெல்லாமே வந்து இன்சினரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக அதை எரிய வச்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொல்றாங்க, அதை வந்து இது பண்ணுறாங்க, அதுதான் இன்சினரேஷன். லேண்ட்ஃபில் அப்படின்னா வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நார்மலாக ஒரு பிளேஸில் வந்து கொட்டி வைக்கிறது, ஒரு குவிச்சு வைக்கிறது, அதுதான் வந்து லேண்ட்ஃபில்னு சொல்கிறாங்க. இது வந்து மேபி அது ரொம்ப நாள் கழிச்சு சில வேஸ்ட்லாம் வந்து டீகம்போஸ்ட் ஆகிடலாம், பயோடிகிரேடபிளாக, சிலது நான் பயோடிகிரேடபிளாக வந்து டீகம்போஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இது வந்து லேண்ட்ஃபில். லேண்ட்ஃபில் அப்படின்ற பிளேசஸில் வேறு ஏதாவது கூட கன்வெர்டட் ஆகலாம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த லேண்ட்ஃபில் வந்து நல்லதான்னு பார்த்தோம்னா நல்லது இல்லை தான், ஆனால் வேறு வழி இல்லாமல் பாருங்கள் லேண்ட்ஃபில் தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷுட் ஆல்வேஸ் ரெடியூஸ்ட் வேஸ்ட். திங்க் ஆஃப் 3 R's. எப்பவுமே 3 R's வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். செகண்ட் ஸ்டெப் வந்து கீப் வேஸ்ட் செப்பரேட். அதாவது ஒரு வேஸ்ட் இருக்குன்னா அந்த வேஸ்ட் வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு வேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணாமல் செப்பரேட் பண்ணி போட கற்றுக்கணும். வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ், அதாவது 3 செப்பரேட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. 2016 அப்படின்ற சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் சொல்லுது, எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஷுட் செக்ரிகேட் அண்ட் ஸ்டோர் த வேஸ்ட் ஜென்ரேட்டட் பை தம். அதாவது ஒவ்வொரு வீடுமே வந்து 3 செப்பரேட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து இந்த வேஸ்டஸ் எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பயோடிகிரேடபிள், டிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் அண்ட் டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட். இதில் வந்து டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட்டுன்னு புதுசாக இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பெயிண்ட் ட்ரம்ஸு, பெஸ்டிசைட் கேன்ஸு, சிஎஃப்எல் பல்ப்ஸ், டியூப் லைட்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, எக்ஸ்பைர்ட் மெடிசன்ஸ், இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட். இதையுமே வந்து பர்டிகுலராக தனியாக பிரிக்கிறது ரொம்பவே நல்லது. How much waste does each person make around the world every day? இங்கே பாருங்கள், நம்ம இந்தியா, அதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் நம்ம பார்ப்போம் சைனாவில் எவ்வளோ, ஜெர்மனியில் எவ்வளோன்னு. நம்ம இந்தியா பார்த்தா 0.45 kg. அதாவது ஒரு பர்சன் ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து இந்தியாவில் 0.45 kg ஆஃப் த வேஸ்ட். இது பார்க்க ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட்டாக இருந்தாலுமே இந்த வேஸ்ட் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒன் டேயில் வந்து நீங்கள் இந்த எல்லாமே ஒரு டிராக்டரில் வந்து குவிச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா கன்னியாகுமரி டு நியூ டெல்லி அப்ராக்சிமேட்லி 2800 கிலோமீட்டர்ஸ் லாங்குவே டிராஃபிக் ஜாமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா எவ்வளோ வந்து வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்தியா ப்ரொடியூசஸ் 532 மில்லியன் கிலோஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் எவ்ரி டே.
வெர்மி கம்போஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு அடிக்கு டிக் பிட் ஆஃப் பிட் ஃபார் அபவுட் 1 feet டெப்த் இந்த பேக் அவுட் ஆஃப் த கார்டன் பின்னாடிலாம் நமக்கு இடம் இருக்கு இல்லையா, ஒரு அடி ஆழத்துக்கு ஒரு மாதிரி குழி மாதிரி தோண்டி நம்ம வீட்டில் பயோ வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, பேப்பர் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளார போட்டு ஃபியூ எர்த்வார்ம்ஸையும் இது போட்டு ஸ்ப்ரிங்கிள் வாட்டர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக தெளிச்சு விட்டு அதை வந்து அந்த பிளேஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும். மாய்ஸ்டர் அதாவது என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கே வந்து மாய்ஸ்டர் வந்து ஆல் த டைமில் இருக்கணும். 45 days வந்து அதை விட்டால் ஆஃப்டர் தட் வேர்மி கேஸ்டிங் அப்படின்ற லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேஸ்டிங்கை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிளான்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக ஃபெர்டிலிட்டி அதுக்கு வந்து நல்ல ஒரு உரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொல்யூஷன் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இப்போ வந்து பொல்யூஷன் அக்கர்ஸ் when the environment gets contaminated by waste chemicals and harmful substances. எப்போ வந்து பொல்யூஷன் வந்து நடக்குது அப்படின்னா, என்விரான்மெண்ட் வந்து தன்னோட தூய்மையை வந்து இழக்கும் போது, அதாவது என்விரான்மெண்ட்டை வந்து சுத்தத்தை இழக்கும் போது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதில் வந்து ஒரு வேஸ்ட்டோ கெமிக்கல்ஸோ ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் உள்ள வந்து என்டர் ஆகும்போது அங்கே பொல்யூஷன் ஒன்று வந்து நடக்க ஆரம்பிக்குது. பொல்யூஷன் இஸ் அ டேமேஜ் காஸ்ட் டு த என்விரான்மெண்ட். பொல்யூஷன் அப்படின்றது என்விரான்மெண்ட்டுக்கே டேமேஜ் அப்படின்னா, என்விரான்மெண்ட்ல வாழக்கூடிய லிவிங் நான் லிவிங் எல்லாருக்குமே டேமேஜ் தாங்க, பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். அந்த பொல்யூஷன் நடக்கிறதே வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸால சொல்றாங்க. எனி சப்ஸ்டன்ஸ் தட் காஸ் பொல்யூஷன், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பொல்யூஷனை கால் பண்ணுதோ அதோட பேர் வந்து பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பொல்யூஷனை கிரியேட் பண்றாங்க. பொல்யூஷன் இஸ் அன்வான்ட் சேஞ்ச் இந்த பிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த பொல்யூஷன் நடக்கிறதுனால அன்வான்ட் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், ஃபோர் மேஜரா இருக்க பொல்யூஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா? ஏர் பொல்யூஷன் என்ன? ஏர் பொல்யூஷன்னா நம்மளோட ஏர்ல நார்மலாகவே வந்து இந்த ஏரில் அன்வான்ட் நிறைய வந்து மிக்ஸ்டப் ஆயிருக்கிறது தான். மோஸ்ட் ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ்டு பை பர்னிங் ஆஃப் ஃபோசில் ஃபியூல்ஸ். ஆயில், பெட்ரோல், கோல், நேச்சுரல் கேஸ்லாம் இருக்கு இல்லையா, இதனால தீஸ் ஃபோசில் ஃபியூல்ஸ் ஆர் யூஸ்ட் இங்கே இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. பவர் பிளான்ட்ஸ், மோட்டார் வெஹிக்கல்ஸ். பர்னிங் திஸ் ஃபோசில் ஃபியூல்ஸால நம்மளுக்கு வந்து நிறையவே வந்து ஏர் பொல்யூஷன் வந்து நடக்குது. சர்டன் டாக்ஸிக் கேஸஸ் ப்ரொடியூஸ் பை இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ரெயின் ட்ராப்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஆசிட் ரெயின்லாம் அன்யூஷுவலி வந்து வருது. இந்த ஆசிட் ரெயின்லாம் நல்லதானா? நல்லதே இல்லை. இது வந்து பிளான்ட்ஸை டேமேஜ் பண்ணுது, சாயில் அண்ட் கில்ஸ் ஃபிஷ்ஷு. ஸோ ஏர் பொல்யூஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஹியூமன். நம்மளையுமே சேர்த்துக்கிட்டு எல்லாத்துக்குமே ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். பொல்யூட்டட் ஏர் அஃபெக்ட்ஸ் நம்மளோட ஸ்கின்னு, ஐஸ் அண்ட் ட்ரெஸ். மெயினாக வந்து இப்போ நிறைய ரீசெண்டாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் தான் நிறைய பிரச்சனை பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஹவு கேன் வி ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏர் பொல்யூஷன்னா நமக்கு மோஸ்ட்லி வெஹிக்கல்ஸால தானே நடக்குது. ஸோ வந்து வி கேன் யூஸ் சைக்கிள். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சைக்கிள் யூஸ் பண்ணலாம். சின்ன இடமா இருக்குதுன்னா அது வண்டியில் போகாமல் வாக் ஷார்ட் டிஸ்டன்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அ மோட்டார் வெஹிக்கிள். ட்ராவல் பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். எங்கேயாவது வெளி தூரமாக போகிறோம் அப்படின்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்மளா தனியாக ஒரு கார், ஒருத்தருக்கு ஒரு காருன்னு யூஸ் பண்ணாமல் ஒரு பர்சனுக்கு ஒரு கார்லாம் போகிறவங்களா இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணாமல் we can யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைங்களா. do not burn solid waste. எப்பவுமே சாலிட் வேஸ்ட்டை பர்ன் பண்ணவே கூடாது. அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பிகாஸ் பர்ன் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நிறையவே ஏர் பொல்யூஷன் நடக்குது. வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் அக்கர்ஸ் when waste from factories, வீடு, ஃபார்ம்ஸ், இங்கே இருக்கிற எல்லாமே வந்து இந்த வேஸ்ட்லாம் வந்து இந்த ஆறு, குளம், குட்டை, ரிவர்ஸ், லேக், பாண்ட்ஸ்லாம் கலக்கும் போது ஈவன் நம்ம கிரவுண்ட் வாட்டர் கூடவே வந்து நமக்கு ஓவராக வந்து ஸ்பாயில் ஆகுது. கண்டாமினேட்டட் அண்ட் பொல்யூட்டட் வாட்டர் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் டிசீஸு எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் சோர்ஸ் எதனாலலாம் மோஸ்ட்டாக வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன் ஆகுதுன்னா, வாட்டர் வி யூஸ் அட் ஹோம். நம்ம வந்து குளிக்கிறதுக்காக, க்ளீன் பண்ணுறதுக்காக, குக்கிங்காகலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சீவேஜ் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ்க்கு. அதாவது இப்போ வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே கூட வாட்டர் பொல்யூஷனுக்கு வந்து இதாகுது. சாலிட் வேஸ்ட் வென் வேஸ்ட் கெட்ஸ் டம்ப்ட் இன் டு வாட்டர் பாடிஸ். அதுவே நான் சொன்னேன் லேண்ட்ஃபில் மாதிரி போய் குப்பையை கொட்டி வைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு சாலிட் வேஸ்ட். ஹவு கேன் வி ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன்? வாட்டர் பொல்யூஷன் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்? நாட் போர் லெஃப்ட் ஓவர் ஆயில். அதாவது நம்ம வந்து இந்த தண்ணியில் இந்த ஓல்டு மெடிசனையோ ஆயிலையோ இதெல்லாம் வந்து இந்த டாய்லெட்டையோ மெயினாக வந்து ரிவரு இந்த பெரிய பெரிய இடத்துல நம்ம கலக்க விடாமல் பார்த்துக்கணும், மிக்ஸ் ஆக விடாமல். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட். மெயினாக வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறது வந்து ரெடியூஸ் பண்ணணும். யூஸ்
வேஸ்ட் வாட்டர் ஃபார் கார்டனிங் ரூம்ஸ். வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பின்னாடி இருக்கிற கார்டனுக்கு யூஸ் பண்ணணும். Do not litter or dump waste, always use a waste bin. எப்பவுமே நம்ம வேஸ்ட்டை வந்து த்ரோ பண்ணவே கூடாது. ஆல்வேஸ் டஸ்ட்பின் அந்த மாதிரி வேஸ்ட் பின்னில் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். லேண்ட் பொல்யூஷன். லேண்ட் பொல்யூஷன் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் நடக்குதோ அதே மாதிரி தான் நமக்கு லேண்ட் அண்ட் சாயில் பொல்யூஷன் நடக்குது. பொல்யூஷன் வந்து எப்படி நடக்குது? டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் த நேச்சுரல் பேலன்ஸ் இன் த சாயில். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்து சாயிலோட நேச்சுரல் பேலன்ஸே வந்து இம்பாக்ட் பண்ணுது. லேண்ட் பொல்யூஷன் வந்து எக்ஸஸ் ஆஃப் வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசரு, அப்புறம் மைனிங் ப்ராசஸ், இந்த கோல்டெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நடக்குது. Solid waste our own homes like plastic, broken electronics. Soil pollution வந்து animals, humans, even plants, because soil or land act like a sponge. அதாவது சாயிலும் லேண்டும் ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது. ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பொல்யூஷன் என்ன ஆகும்னா அந்த டைம்ல நம்ம வந்து நிறைய பொல்யூஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து ஈவன் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அகெயின் வந்து நம்மளுக்கு பிளான்டே க்ரோ ஆகுதுன்னா கூட டேஞ்சரஸ் கெமிக்கல் கேன் கெட் இன்டு அவர் ஃபுட். நம்ம ஃபுட்லேயும் அது கலக்கும். ஹவு can we reduce land pollution? First, try to reduce waste, then recycle the rest. First வந்து நம்மளோட மெயின் விஷயம் என்னன்னா வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுங்க, தென் ரீசைக்கிள் த ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருக்கிறத ரீசைக்கிள் பண்ணுங்கன்றாங்க. ஆல்வேஸ் யூஸ் a waste bin and never litter. வேஸ்ட் பின்னை வந்து யூஸ் பண்ணுங்க. நாட் பர்ன் வேஸ்ட். அந்த ஆசஸ்லாம் வந்து சாயிலில் மிக்ஸ் ஆச்சுன்னா அது ரொம்பவே வந்து பொல்யூஷனை உருவாக்கும். நாய்ஸ் பொல்யூஷன். நெக்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் த என்வரான்மெண்ட் பிகாஸ் சவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கே டார்ச்லாம் இருக்கும் இல்லையா, ஓவர் சவுண்டாக பேசினா. வி ஆல் லைக் ஏ குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ். எல்லாருமே ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸை தான் வந்து நம்ம விரும்புவோம். அதிகபட்சமான சவுண்ட் இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் லவுட் மியூசிக், சவுண்ட்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ், ஃபயர்ஸ் ஒர்க், இது எல்லாமே வந்து நமக்கு நாய்ஸ் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது. கண்டினியூஸ் நாய்ஸ் பொல்யூஷனால நம்மளோட ஸ்லீப் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெல்த் இம்பேக்ட் சச்சஸ் ஹை பிளட் ப்ரெஷர், இயரிங் லாஸ், இது எல்லாமே நடக்குது. லவுட் நாய்ஸ், ஈவன் லவுட் மியூசிக் கேன் டேமேஜ். உங்களுக்கு தெரியுமா, அதிக சவுண்டாக நம்ம கேட்கறதுனால நம்மளோட இயர்ஸே வந்து டேமேஜ் ஆகலாம். Disturbs animals home. Birds have communicate louder to so that they can hear each other in noisy areas. Even underwater noise pollution from ships can make அதாவது அண்டர் வாட்டரில் இருக்கிற ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சவுண்ட் வந்து ஈவன் அந்த வேல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நேவிகேட் ஆகி போகிறத தடுக்குது. ஹவு டு வி ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷன்? டர்ன் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக்ஸ். தேவையே இல்லாத போது எலக்ட்ரானிக் டிவைஸை டர்ன் ஆஃப் வைக்கிறது ரொம்பவே நல்லது. எப்பவுமே நம்ம டிவி வால்யூம்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். மியூசிக் கேட்கும் போதும் நம்மளுக்கு மட்டும் கேட்டால் போதும் இல்லையா, சவுண்ட் கம்மியாக கேட்டுக்கலாம். டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வெளியே போகும்போது ஹார்ன் அடிக்காமல் தேவையானதுக்கு மட்டும் ஹார்ன் அடிச்சுக்கலாம். அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ். ஸ்பீக், டு நாட் ஷவுட். பேசலாம் ஆனால் கத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ். இது சும்மா நம்மளுக்கு இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா, நம்ம கண்டுபிடிப்புவாங்க. I am the type of pollution caused by burning of fossil fuels like petrol or coal and smoke of burning garbage. I float around and cause breathing problems. அதாவது நான் வந்து என்ன பொல்யூஷன், அதாவது I am dash pollution அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டைப் ஆஃப் பொல்யூஷன் காஸ்டு பை பர்னிங் ஃபியூயல்ஸ், பெட்ரோல், கோல், ஸ்மோக். ஸ்மோக் அப்படின்னும் போது இது என்னது, ஏர் பொல்யூஷன். I am the type of pollution caused by loud sound. சவுண்டு ஏரெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னாவே அது என்ன பொல்யூஷனாக இருக்கும், நாய்ஸ் பொல்யூஷனாக தான் இருக்கும். ஐ ஃப்ளோ ஃப்ரம் ஹவுஸ், ஃபார்ம்ஸ், ரிவர்ஸ். அதாவது நான் வந்து நல்லா நீந்துவேன் பண்ணுவேன், ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபிஷ்ஷுமே கொன்றுவேன். இதெல்லாம் வந்து வாட்டருமே வந்து நமக்கு நல்லா அமையாது அப்படிலாம் சொல்லலாம். வாட்டர் பொல்யூஷன். ஐ எம் த டைப் ஆஃப் பொல்யூஷன் காஸ்ட் பை யூசிங் டூ மச் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். இதெல்லாம் என்னது, இந்த பொல்யூஷன் என்னது அப்படின்னா சாயில் பொல்யூஷன். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். அகெயின் நம்ம படிச்சது எல்லாமே ரிமெம்பர் பண்ணுவாங்க. லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் ஒன் another. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு எக்கோசிஸ்டத்தை லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் வந்து இன்ட்ராக்டாக இருக்கும். டூ டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம் இருக்குது. இன்னும் டெரஸ்ட்ரியல் லேண்ட், அக்வாட்டிக் வாட்டர். ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் இன் எக்கோசிஸ்டத்தை நம்ம ஃபுட் செயின்னு சொல்கிறோம். பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ஷுட் பி கெப்ட் செப்பரேட். 3 R's in a certain order. 3 R's என்னது, reduce, then reuse, finally recycled. Waste should never be burned. எப்பவுமே வேஸ்ட்டை வந்து burn பண்ணவே கூடாது. It causes the air and soil pollution. Pollution occurs when the environment get contaminated.
எப்போ வந்து பொல்யூஷன் வந்து அக்கர்ஸ் ஆகுதுன்னா என்விரான்மெண்ட் வந்து கண்டாமினேட் பை வேஸ்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ எதுவுமே நமக்கு தேவையில்லாத பொருட்களோ இந்த வேஸ்ட்டோ கெமிக்கல்ஸோ என்விரான்மெண்ட்டில் வரும்போது தான் பொல்யூஷன் அப்படின்றது ஒன்று நடக்குது. மேஜர் டைப் ஆஃப் பொல்யூஷன் என்ன அப்படின்னா 4 types: ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். There are many small habits any student can practice to reduce pollution, manage waste correctly and protect the environment. ஸ்மால் ஹேபிட்ஸ்லாம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக குறைக்கலாம் அண்ட் வந்து என்விரான்மெண்ட்டை காப்பாற்றலாம். தேங்க்யூ ஸோ மச்.